அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் புதுமைகள் தொடரட்டும், மாற்றங்கள் மலரட்டும், இன்னிசை முழங்கட்டும், எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி நிலைக்கட்டும். இப்போ நான் எடுத்திருக்க இந்த தலைப்பு ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது. இந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்தை கார்ப்பரேட் லெவல்லையும் யூஸ் பண்ணலாம், அகாடமிக்காகவும் யூஸ் பண்ணலாம். நான் பேசிக்காக ஒரு கார்ப்பரேட் ட்ரெய்னர் ஆஸ் வெல் அஸ் அகாடமிக் ட்ரெய்னர் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்தே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். இட் இஸ் த மெஷர் ஆஃப் கன்வெர்ட்டிங் சோர்சஸ் இன்டு ப்ராஃபிட். அதாவது நமக்கு கிடைச்சிருக்க சோர்ஸஸை பேஸ் பண்ணி நாம் எப்படி ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான், அதாவது ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ த மெஷர் ஆஃப் கன்வெர்ட்டிங் த சோர்ஸஸ், வேரியஸ் சோர்ஸஸ் இருக்குது. வேரியஸ் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ கார்ப்பரேட் லெவலில் வந்தோம் அப்படின்னாக்கா, ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ், மெட்டீரியல் ரிசோர்ஸஸ், மார்க்கெட்டிங் ரிசோர்ஸஸ், ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸஸ், தட் இஸ் எல்லாத்துக்கு மேலே ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ எல்லாமே டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு அப்படிங்கிறதுனால த டெக்னாலஜிக்கல் ரிசோர்ஸஸ், த லேட்டஸ்ட்டு அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ், அதோட ரிசோர்ஸஸ். ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி எஃபெக்டிவாக இந்த சொசைட்டிக்கு நாம் அப்ளை பண்ண போகிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், சயின்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் பிரின்சிபிள்ஸ், வேறஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இட் இஸ் த டிசைன், இதை எப்படி சொசைட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஆனால் சொசைட்டிக்கு டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறது அது டெக்னாலஜி. அதனால தான் இந்த ஸ்டெம் எஜுகேஷனில் சாய் டெக் இன்ஃபோ ரொம்ப குறியாக இருக்கும். அதுதான் எங்களுடைய அப்ஜெக்டிவ். ஸோ சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்டு சிங்கிள் எம்க்கு பதில் டபுள் எம் கூட போட்டுக்கலாம். ஸோ எம் அப்படின்றது மெடிசன் ஆர் மெடிக்கல் ஃபீல்டு. அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் வேணும் அப்படிங்கிறதுனால எம், த லாஸ்ட் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ். இப்போது ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறப்போ இப்போ நான் கார்ப்பரேட் லெவலில் தான் நான் பேசுகிறேன். ஸோ இது எல்லாமே பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல சேரிட்டி அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இந்த சேரிட்டி அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஹை வேஜஸ் கொடுத்து ஆனால் லோ ப்ரொடக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா we can call it charity அப்படிங்கிறது. ஓகே, இதை ஹை வேஜஸ் கம்பெனியில் வாங்கிட்டு ப்ரொடக்ஷனே இல்லாமல் இருந்ததுனாக்கா உங்களுக்கே தெரியும், அது அந்த முதலாளி ஒரு பெரிய தாராள பிரபுவாக இருக்கணும், அவர் சேரிட்டியில் இறங்கிட்டார்னு அர்த்தம். ஸோ ப்ரொடக்ஷனே இல்லை. அந்த மாதிரி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது லோ வேஜஸ், அதுக்கப்புறம் ஹை ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி கம்பெனி இருக்குது. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்ணை ஆட்கள் வேலை செய்கிற மாதிரி அடிமைத்தனம் தான் இருக்குது. அவங்க எம்ப்ளாயீஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, சுரண்டுறாங்கன்னு அர்த்தம். அவங்க வயிற்றில் அடித்து அந்த பிஸ்னஸை வளர்க்குறாங்க அது அப்படின்னு நாம் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ தொழிலாளிகளோட வயிற்றில் அடிச்சுட்டு அப்படி ஒரு பிஸ்னஸ் தேவையா? ஸோ அவங்க பல நாள் வாழ முடியுமா, வளம் பெற முடியுமா? ஸோ அதையும் நம்ம யோசனை பண்ணணும். அதனால் லோ வேஜஸ் ஹை ப்ரொடக்டிவிட்டி அதுவும் லாய்க்கு கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் ஆங்கிளில் சேரிட்டி, அதாவது வித் ஹை வேஜஸ் அண்ட் லோ ப்ரொடக்டிவிட்டின்னாலும் அது வேஸ்ட். அதே மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு சூசைடல் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. இதில் எப்படி அப்படின்னா, லோ வேஜஸ் லோ ப்ரொடக்டிவிட்டி. இப்போ பார்த்திங்கன்னா பல நிறுவனத்தில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இந்த சூசைடல் ஆக்ஷன் அதை தான் சொல்லுது, அந்த கம்பெனி ஒரு நாள் தானே கவுந்துடும். ஸோ லோ வேஜஸ் அண்ட் லோ ப்ரொடக்டிவிட்டி. ஆனால் நமக்கு ரியலாக தேவைப்படுறது எது அப்படின்னு பார்த்தா இந்த ப்ரோக்ரஸ் அப்படி தான், ப்ரோக்ரஸ் ஆஃப் அவர் பிஸ்னஸ்.
ஸோ அப்போ அந்த ப்ராக்ரஸ், ரியல் ப்ராக்ரஸ்ன்றது எந்த இடத்துட்ட வருது நமக்கு? தட் இஸ் ஹை வேஜஸ் இருக்கணும், ஹை ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும். ஸோ அப்போது நம்ம அந்த ரிசோர்ஸஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ரைட் டைரெக்ஷனில் போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவரையில் நான் வந்து கார்ப்பரேட் லெவலில் பேசியிருக்கேன். இப்போ இதை அகாடமிக்காகவும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ எஜுகேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா இட் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்காக எவ்வளோ வேணாலும் நீங்கள் செலவு பண்ணலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத அப்பப்போ நீங்கள் செக் பண்ணியே ஆகணும் ஆஸ் பேரண்ட். இந்த இடத்துட்ட ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன? த ரியல் எஜுகேஷன் இல்லையா? ஸோ எட்யூஸ் அப்படின்னாலே டு பிரிங் அவுட். ஸோ ஒரு பேரண்ட்டு தன்னுடைய குழந்தைய படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா எதை எதிர்பார்த்து படிக்க வைக்கிறாங்க? அவனுடைய ஸ்கில் செட்டை வெளியில் கொண்டு வரணும், அவனுடைய டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரணும், அவனுடைய இன்டெலிஜென்ஸை வெளியில் கொண்டு வரணும், அவனுடைய ரியல் விஸ்டம்மை வெளியில் கொண்டு வரணும். இதுதான் பர்பஸ், வேறு எதுவுமே பர்பஸ் கிடையாது. ஓகே, அந்த மாதிரி எஜுகேஷன் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன். இன்டியூஸ் அப்படின்னா தூண்டுறது, எட்யூஸ்னால் வெளிப்பக்கமாக வரவழைக்கிறதுக்காக தூண்டுறது, அதுதான் எஜுகேஷன். எஜுகேஷன் அதுதான் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டோட கடமை, அதுதான் எஜுகேஷனிஸ்டோட கடமை, அதுதான் ஒரு டீச்சருடைய கடமை. அதுக்காகத்தான் ஒவ்வொரு பேரண்ட்டும் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ எந்த இன்ஸ்டிடியூட், எந்த டீச்சர், எந்த எஜுகேட்டர் இதில் முரண்படுறாங்களோ அவங்க பேரண்ட்டுக்கு அநீதியாக தான் போகிறாங்க. அந்த பேரண்ட்டை அதை கண்டுக்காமல் விட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஏமாளிகள் தான். ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி, ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்டோட, என்னுடைய குழந்தையோட ப்ரொடக்டிவிட்டி ஆஸ் ஃபார் அஸ் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் இஸ் கன்சர்ன், அதை அப்பப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஸ்கூலில் ரேட்டிங் போடுறாங்களோ இல்லையோ, நீங்கள் ரேட்டிங் போட்டு தான் ஆகணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் த மெஷர் ஆஃப் கன்வெர்ட்டிங் த எஜுகேஷ்னல் ரிசோர்ஸஸ், அது ரொம்ப முக்கியம், இன்டு இந்த இடத்துல ப்ராஃபிட் அப்படிங்கிறது த எஜுகேஷன், த ரியல் எஜுகேஷன்றது நான் ஏற்கனவே சொன்னேன் எதெல்லாங்கிறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா எஜுகேஷன் இன்னொரு விதமாக சொல்கிறதா இருந்தால் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு பேரண்ட்டு இந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருமையாக இருக்குது, ஸோ நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் போகிறாங்க. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டப் பண்ணி உடனே வாங்கி அந்த கரஸ்பாண்டன்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ இந்த சமுதாயத்தில் நமக்கு தேவையானதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. முந்தியெல்லாம் குருதட்சணும் தானாக கொடுத்தாங்க, இப்போ வந்து டிமாண்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதை நம்பி வாங்கிடுறாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, கிட்டத்தட்ட 200 இன்ஜினியரிங் காலேஜஸ் மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கடந்த ஒரு 2-3 வருஷமாக அட்மிஷன் இல்லாமல் க்ளோஸ் பண்ணுற லெவலுக்கு வந்துருச்சு. அவசரமாக ஆரம்பித்தாங்க, அவசரமாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சு. எப்போதுமே எக்கனாமிக்ஸில் சொல்லுவாங்க த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிமாண்டு ஓரளவுக்கு மேலே நம்ம வந்து சப்ளை இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து எல்லாத்துக்குமே அதாவது ஒரு சர்ப்ளஸ் ஆகிடும், சப்ளையே சர்ப்ளஸ் ஆகிடும். அப்போ அதோட வேல்யூ வந்து கம்மியாகிடும். ஸோ அதனால தான் த மெஷரிங் ஆஃப் கன்வெர்ட்டிங் ரிசோர்ஸஸ் இன்டு ப்ராஃபிட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அகாடமிக் ரிசோர்ஸஸ் இன்டு எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். சரியா? அடுத்தது இப்போது பையன் அதாவது பெரிய ஸ்கூலில் சேர்க்குறீங்க. ஸோ ஹை வேஜஸ், ஃபீஸெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஹை, செம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனால் அவனுடைய ப்ரொடக்டிவிட்டி, அவனுடைய எஜுகேஷ்னல் அவுட்புட் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய வள்ளலாக தான் இருக்க முடியும். அதாவது சேரிட்டி தான் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு வந்து தர்மத்துக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அடுத்தது எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, வித் லோ வேஜஸ் அப்படின்னா சில டீச்சர்ஸுக்கெல்லாம் உண்மையிலேயே பக்கத்து வீட்டிலே ஒரு டியூஷன் வாத்தியார் இருப்பார். அவருக்கு வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்துட்டு படிக்க வச்சுட்டு அதுலேருந்து ஹை ப்ரொடக்டிவிட்டி எடுப்பாங்க. அது வந்து அதாவது எஜுகேஷனுக்கு இது ரியல் வேல்யூவாக, இவர் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அப்படி அவர் ரிலையபிலிட்டியை வின் பண்ணிட்டார்னாக்கா அவருக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ குரு தட்சணை அப்படிங்கிறது நீங்களாக கொண்டு போய் கொடுக்கறது தான் அது.
அவர் ப்ளீஸ் பண்ணும்படியாக நீங்கள் நடந்தீங்கன்னா அது மேலே 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 வந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டீச்சர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். பட் இருந்தாலும் சில டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள இந்த சொசைட்டியில் ப்ராம்ப்டாக நாம தான் அவங்கள டெவலப் பண்ணிட்டு போகணும். இல்லாட்டினா உங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. எல்லாமே பிராண்டட் எஜுகேஷன், பிராண்டட் இன்ஸ்டியூட் பின்னாடி போனீங்கன்னாக்கா இப்போ கூடவே இருக்கிற அந்த டீச்சர்ஸை மறந்துட்டு நீங்கள் எங்கேயோ போய் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நான் சில ஃபேமிலிலாம் பார்த்துருக்கேன். அந்த ஃபேமிலியிலே நல்லா சொல்லித்தரவங்க, நல்லா படித்தவங்க, பண்பாளர்லாம் இருப்பாங்க. ஆனால் நம்ம பசங்க அவங்கள்ட்ட படிக்க மாட்டாங்க. ப்ரெஸ்டீஜினாலேயா இல்லைன்னா கௌரவ பிரச்சனையான்றது தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா தட் இஸ் வெளியில் போய் ஹை காஸ்ட்டு கொடுத்து தான் படிப்பேன் அப்படின்றாங்க. படித்தா அவுட்புட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்மள்கிட்டயே இருக்கக்கூடிய அந்த குருஸை நல்ல விதமாக வச்சுக்கோங்க. அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதீங்க. அவங்களுடைய சேலரிங்கிறது அவங்களுடைய தட்சணை தான், அதை கரெக்டாக கொடுத்து நல்ல விதமாக பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த விஷயத்தை நான் சொல்ல வந்தேன். அடுத்தது சூசைட். இது பார்த்திங்கனாக்கா அதாவது பேரண்ட்டுக்கு என்ன படிக்கிறான்னே தெரியாது பையன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சாதாரணமான ஒரு ஸ்கூலில் சேர்க்க வேண்டியது, அங்கே அவுட்புட்டும் கிடையாது. ஆனால் என்னென்னா ஏதோ ஃப்ரீயாக சொல்லித்தராங்களாம். ஸோ இன்ஃபேக்ட் இப்போ அப்படி தான் ஆகிப்போச்சு. அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் என்னமோ நம்ம கட்டிடுறோம், ஆனால் அதுலேருந்து சரியான அவுட்புட் இல்லை. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னா, அதாவது அபவ் தட் இஸ் காலேஜியேட் லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். யூனிவர்சிட்டி டிகிரியில், யூனிவர்சிட்டி எஜுகேஷனில் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ரெண்டாவது, அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தன்னார்வம் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இந்த ஆன்லைன் அண்ட் இ-லேர்னிங் ப்ரோக்ராமில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். மூணாவது என்னன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நல்ல டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5-6 ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு ஆன்லைன் பண்ணுவாங்க. தட் இஸ் த ரியல் எஜுகேஷன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னாக்கா அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது ஸ்கூலில் நடத்துகிற மாதிரி ஒரு 50-60 பேர் ஆன்லைனில் வரேன் அப்படின்னாக்கா அவன் ஷேட்டப். சாதாரணமாக கிளாஸ் ரூமில் படிக்கிறதுனாலே உங்களுக்கே தெரியும், டோட்டல் டைவர்ஷன் இருக்கும், அட்டென்ஷன் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் லிசன் டு மீன்னு சொல்லி தான் லைஃபே எழுந்து நிற்கிறது நிறைய டீச்சர்ஸ் ஸ்கூலில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி எங்கேயோ லோவாக சொல்லி தராங்க. லோ வேஜஸில் லோ டியூஷன் ஃபீஸு. அதே மாதிரி இந்தாக்கா அங்கேயும் பார்த்தா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாக்கா அது சூசைடல் ஆக்ஷன் தான். அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இது ஒரு அகாடமிக் ப்ராக்ரஸ் நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான விலையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதே டயத்தில் நாம் என்ன பண்ணுறோம், அங்கே ஹை ரிசல்ட்ஸ் இருக்கும், அதை மானிட்டர் பண்ணணும், அதை அகாடமிக்கை ட்ராக்கிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க அதை பணம் கொடுத்துட்டோம் அதனால் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறதும் தப்பு. நம்மளும் க்ளோஸாக ஃபாலோ பண்ணணும். இஃப் தெர் இஸ் எனி டீவியேஷன் அப்படின்னாக்கா, ப்ரொடக்டிவிட்டியில் ஏதாவது பிரச்சனை, எஜுகேஷனில் அவுட்புட் ஏதாவது சரியாக மார்க் எடுக்கலை, அவனால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னாக்கா அதை அப்பப்போ அந்த கன்சர்ன்டு ப்ரைவேட் டியூட்டர்ட்டையோ மென்டர்ட்டையோ இல்லாட்டினா டீச்சர்ட்டையோ நீங்கள் தட் இஸ் கவுன்சிலிங் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதை தான் இந்த இடத்துல ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறத நான் 2 விதமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கார்ப்பரேட் லெவலில் யூஸ் பண்ணலாம், இதை அகாடமிக் லெவலில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நல்ல நாளில் இந்த ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பங்கிட்டு கொண்டதுக்கு இறைவனை நாம் நன்றி செலுத்துவோம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.